வணக்கம், வெல்கம் டு இன்சைட் அவுட் சைட். இந்த தாட்டி நம்ம பார்க்கக்கூடியது கன்சல்டேஷன் பத்திங்க. இந்த கன்சல்டேஷன்ல 2 ப்ராடக்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஏன் இந்த கன்சல்டேஷன் நெசசரி? ஏன்னா இப்ப நிறைய பேர் என்கிட்ட வரீங்க, சரிங்களா? நிறைய பேர் வராங்க. ரியலி நான் இந்த சோஷியல் மீடியாவுக்கும் இந்த ஆண்டவனுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னன்னா அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் காரியங்கள் நீங்க எங்களுக்கு தரீங்க, வரீங்க, சரிங்களா? ஆனால் சில பேர் ஃப்ரீயாக கன்சல்டேஷன் பண்ணுங்க, நீங்கள் ஃப்ரீயாக வாங்க, சரிங்களா? சில லாஸ்ட் மினிட் நீங்கள் எங்களுக்கு பேமெண்ட், இந்த கன்சல்டேஷனோட பேமெண்ட் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் நார்மலி அவுட்ஸ்கர்ட்ஸ்னால் ஒரு 3000 ரூபா சார்ஜ் பண்ணுவோம், நாங்கள் வந்த உடனே தரோம். இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. என்ன விஷயம்னா, நாங்கள் வரும்போது நிறைய பேர் வரும்போது அன்னைக்கு அவங்களுக்கு வேற வேலை செஞ்சிச்சோம். நாங்கள் இங்கேருந்து 2 பாக்ஸ் ஃபுல்லாக லைட்டிங் சாம்பிள்ஸு, லைட்டிங் பற்றி எல்லாமே எடுத்துட்டு அவங்களோட எக்ஸ்பிளனேஷனுக்காக டிக்கெட்டை புக் பண்ணி வர போகிறோம். அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நாங்கள் பேமெண்ட்டே அவங்க சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, அங்கேருந்து போயிடுறாங்க, இல்லை அங்கே இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் பண்ணதே அவங்க மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மேனேஜரோ இல்லை அவங்களோட வேற யாருமே ஒரு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியே இல்லை, அவங்க கிட்ட சும்மா பேசிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நம்ம போனதே ஸ்பாயிலாக போகுது. நாங்கள் இங்கிருந்து தட் இஸ் முக்கால்வாசி கன்சல்டேஷன் நம்ம இங்கேருந்து போகும்போது இருக்கு இல்லைங்களா, எல்லாருமே பேமெண்ட் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு வரப்போகிறோம், இந்த டைமுக்கு அங்கே வரப்போகிறோம். நாங்களும் இங்கேருந்து ட்ரெயின் டிக்கெட்டோ இல்லை பைக் காராக இருந்தால் காரு, இந்த மாதிரி இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரப்போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பெரிய லென்த்தி ப்ராசஸ்ங்க. அதே மாதிரி நாங்கள் அமௌண்ட் வாங்குறதுங்கிறது இட் இஸ் 3000 ருபீஸ். இந்த 3000 ருபீஸ் அவுட்ஸ்கர்ட்ஸ் சென்னைக்குள்ளலாம் 1500 ரூபா தான். 3000 ருபீஸ்க்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? ஒரு ட்ரெயின் டிக்கெட்டு, ஒரு ஏசி டிக்கெட்டுங்க, சரிங்களா? ஏன்னா ஏசியில் தான் வருவீங்களான்னு கேட்டிங்கன்னா 100%, சரிங்களா? ஏன்னா கன்சல்டேஷன் வரும் 100% ஏசியில் தான் வருவோம், சரிங்களா? ஓகே, கம்ஃபர்டபுளாக வரணும். ஓகே, ஏசியில் ஒரு ஏசி டிக்கெட் 1000 ரூபா, வரதுக்கு 1000 ரூபா, போகிறதுக்கு 1000 ரூபா. எங்களுக்கு அங்கே ஒரு ஸ்டே ரூம் எடுத்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஓகே, அது ஒரு 1000 ரூபா. ஃபுட் எக்ஸ்பென்ஸ் இது எதுவுமே நாங்கள் உள்ள இன்க்ளூடே பண்ணல. ப்ளஸ் அதுக்கப்புறம் தான் நாங்கள் கன்சல்டேஷன் பண்ணுறோம். கன்சல்டேஷன் சார்ஜ் அப்படின்னா அப்சல்யூட்லி நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். எங்கள் காஸ்ட்டுங்கிறது இந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். இது எங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னாலும் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள் கன்சல்டேஷன் உங்களுக்கு பண்ணித்தரோம். இந்த கன்சல்டேஷன் பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இதை எடுத்துக்கோங்களேன், ஒரு பெயிண்ட் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, உங்களுக்கு எல்லா பெயிண்ட்டும் இருக்குது, ஓகேங்களா? இந்த வீட்டுக்கு உங்களுக்கு நல்ல பெயிண்ட் வேணும்னால் ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு பெயிண்டோட எக்ஸ்பர்ட்டை சஜஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்மளாம் ஒரு பெயிண்ட் சூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குமாங்க. நான் இப்போ பார்க்கக்கூடியது இந்த 2 லைட்டுங்க, சரிங்களா? இது லேட்டஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய 2 லைட்டு. இந்த 2 லைட்டு, சரிங்களா? ஓகே, இந்த லைட்டு 24 வாட்ஸ். இந்த 24 வாட்ஸில் இருக்குது, 18 வாட்ஸில் இருக்குது, சரிங்களா? 24 வாட்ஸில் இந்த லைட்டை யூஸ் பண்ணி இதோட அவுட்புட், சரிங்களா? பேனல் லைட்டுங்க, சரிங்களா? இட் இஸ் அ டவுன் லைட்டு. ஓகே, பேனல் லைட்டுக்கு பதிலாக வரக்கூடிய ஐட்டம். இட் இஸ் ஹை பாடி, இட் இஸ் ஹை அலுமினியம் பாடி வித் 4 கிலோவாட் சர்ஜ் ப்ரொடெக்ஷன், 4 kV சர்ஜ் ப்ரொடெக்ஷனோட வரக்கூடிய மெட்டீரியலுங்க, சரிங்களா? ஐசோலேட்டட் டிரைவராக வரக்கூடிய மெட்டீரியல் வித் ஐசோலேட்டட் டிரைவர் அண்ட் 0.95 பவர் ஃபேக்டரோட இந்த மெட்டீரியல் வரும். இதை இந்த சைட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் ஷோரூமுக்கோ காரியங்களோ போகும்போது இந்த லைட்டோட டெக்னிக்கல் ஸ்பெக்கு ஒன்று, சரிங்களா? நம்ம நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வாங்குறோம். இப்போ எங்கள் கையில் வாங்கும்போது அது என்ன குவாலிட்டி காரியங்கள் சொல்லி தான் தரோம். ஏன்னா நம்ம மேனுஃபேக்சர் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹை குவாலிட்டிலையும் இந்த மாதிரி தயாரிக்கும், லோ காஸ்ட்லையும். நம்ம பழைய வீடியோ எடுத்திங்கன்னா தெரியும், லோ காஸ்ட்லையும் தயாரிப்போம். ஆனால் லோ காஸ்ட்னு சொல்லி தான் இருப்போம். அது என்ன எங்கெல்லாம் கம்மி பண்ணியிருக்கோன்னு கரெக்டாக சொல்லிடுவோம். இது எங்கள் கையில் வாங்கின எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம சைடில் வந்திருக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைட்டை எப்படி நாங்கள் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம், சரிங்களா? எவ்வளோ ஸ்பேஸிங்கில் இது கொடுத்துருக்கோம், இந்த லைட்டோட அவுட்புட் எப்படி இருக்குது, இது அப்படியே பார்த்துட்டு வாங்க. நான் அந்த வீடியோவும் போடுறேன், சரிங்களா? அந்த அவுட்புட்டோட ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு, சரிங்களா? இதே இந்த துணிக்கடையில் இந்த லைட்டோட யூஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதே பக்கத்துலேயே அவங்களோட இன்னொரு துணி கடை, பக்கத்துலேயே அவங்களோட பழைய கடை, சரிங்களா? அதையும் நான் காட்டுறேன், புது கடை. இது தாம்பரத்தில் இருக்கு. கடை பேர் பாலகிருஷ்ணா ஸ்டோர்ஸ். நீங்கள் வேணா போய் பாருங்க, சரிங்களா?
இது என்னன்னா இந்த கடையில் அவங்க பக்கத்து கடையில் சாதா பேனல் லைட்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது டல்லாக இருக்கும் அந்த லைட். அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த லைட்டிங்கில் வருது. சரிங்களா? ஓகே. அண்ட் ஏஸ்தட்டிக்கலாக பார்க்கும்போது எப்படி அந்த லுக்கு மாறுதுன்னு பாருங்க, அழகு எப்படி மாறுதுன்னு பாருங்க. சரிங்களா? நீங்கள் வைக்கக்கூடிய ப்ராடக்டோட அழகு ஒரு லைட்டு டிசைட் பண்ணுங்க. இது லைவ் எக்ஸாம்பிளாக நான் சைட்டுக்கு வந்தால் காட்ட முடியும், இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தால் பார்க்க முடியும். சரிங்களா? இது 100% இந்த லைட்டோட குவாலிட்டி மேட்டர்ஸ். அதை எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணணும். அதில் நான் எப்படி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கும் தெரியவே தெரியாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு லைட்டிங். இந்த லைட்டிங் இதுலேயே நாங்கள் சர்ஃபேஸ் மாடல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இந்த மாடல்லே சர்ஃபேஸில் வச்சுருக்கோம். அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சரிங்களா? தாறுமாறாக இருக்கும். அந்த மாதிரி லைட்டிங் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி லைட்டிங், இந்த லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பாடி, ஒயிட் பாடி, அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரிஃப்ளெக்டர்ஸும் மாற்றி போட்டுக்கலாங்க. பிளாக் பாடி வித் பிளாக் ரிஃப்ளெக்டர், black body with gold reflector, white body with gold reflector, white body with black reflector, இப்படி எது வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட லைட்டிங் இந்த லைட்டிங். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா the quality of the light is perfect அப்படின்னா டாப் நாச் குவாலிட்டியில தான் இதெல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. கம்மி ப்ரைஸிங்கில் 100% இந்த மாதிரி குவாலிட்டியில் வரவே வராது. சரிங்களா? நம்ம கையில் வாங்கும்போது ப்ரைஸிங் 100% கம்மியாக இருக்கும். 100% ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும். அது நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். சரிங்களா? வேறு எங்கே போனீங்கனாலும் ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ப்ராடக்டை இந்த ப்ராடக்ட்டு கூட கம்பேர் பண்ணுங்க. வேறொரு கம்பெனியோட கம்பேர் பண்ணுறீங்கன்னா. சரிங்களா? ஓகே. அப்படி கம்பேர் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டும் வேறொரு ப்ராடக்ட்டுமா கம்பேர் பண்ணாதீங்க. சரிங்களா? அப்படி ஒரு கம்பேரிசனை பண்ணாதுங்க. ஸோ ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேர் பண்ணி பாருங்க. சரிங்களா? அப்போ தான் இந்த ப்ராடக்டோட வேல்யூ என்னன்னு தெரியும். சரிங்களா? ஸோ நீங்கள் 100% நம்ம கையில் வாங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்க, எங்கள் கையில் வாங்க. சரிங்களா? எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க. எங்கள் ப்ராடக்ட் எதுவும் பிடிக்கல, சரிங்களா, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிக்கல, இதில் எதாக இருந்தாலும் இருக்கட்டும், ப்ராடக்ட் பிடிக்கல, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிக்கலனால் திருப்பி போகும்போது ரீஃபண்ட் வாங்கிட்டு போங்க. நீங்கள் வந்த காசை ரீஃபண்ட் வாங்கிட்டு போங்க. இது யார் எவ்வளோ சொல்லுவாங்க தெரியல, நான் 100% சொல்கிறேன். ரீஃபண்டை வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் போகலாம். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 100% நெசரிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எங்கனாலையும் க்ரோ ஆக முடியும். சரிங்களா? அடுத்தடுத்த ஆளுக்கு இது போய் சேரவும் முடியும். ஓகே. அண்ட் இந்த லைக்கும் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட் முடிஞ்சால் பிடிச்சிருக்குன்னு போடுங்க, பிடிக்கலன்னு போடுங்க. சரிங்களா? அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் தட் இஸ் புது ப்ராடக்ட்ஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். புது காரியங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? லைட்டிங்கில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொண்டு வரலாமோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம பெட்டராக க்ரோ பண்ண முடியும். நம்ம எல்லாருமே சேர்ந்து க்ரோ பண்ணுவோம். எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் தரோம், காரியங்கள் தரோம். நீங்கள் பாருங்கள். யாராச்சும் வீடு கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள்.